ராகுல் காந்தி வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! ராகுல் காந்தி வாழ்கவே! ராகுல் காந்தி வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! வாழ்க வாழ்க வாழ்கவே! காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்கவே! காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்கவே! தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேடைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் ஆங்காங்கே இருக்கின்ற தொண்டர்கள் பந்தலுக்கு உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி வாங்க. அனைவரின் சார்பாகவும் நம்முடைய மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தூத்துக்குடி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஜெனரல் செக்ரட்டரி அமைப்பு பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியின் இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர் வந்திருக்கிறார். அவர்கள் கூட என்னுடைய அன்பான வணக்கத்தையும் உங்கள் சார்பில் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களின் அறிமுகம். முதலில் நம் திருச்செந்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்கள் முன் வருகிறார். அதே போன்று நம்முடைய திரு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்குவார். பெரும் மதிப்புக்குரிய தூத்துக்குடி மாவட்ட வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகின்றுள்ள இந்திய கூட்டணியுடைய ஆளுமையும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் தலைவர் அவர்களுடைய ஆருயிர் சகோதரமான மதிப்புமிக்க பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையும் இன்றைக்கு அவர்களோடு வருகின்றவர்களையும் வரவேற்று தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு இந்திய நாடே உற்றுநோக்கி வரும் இந்திய நாட்டை தென்கோடி தமிழ் முனையில் இருந்து வழிநடத்தும் நமது திராவிட பேரரசர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசீலத்தில் களங்காணும் திமுக வேட்பாளர் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் மற்றும் இதர கட்சி வேட்பாளருக்கு வாக்கு வந்துள்ளதற்கு எங்களுடைய தூத்துக்குடி மண் சார்பாக பெருமைப்படுகிறோம். தூத்துக்குடியிலிருந்து பாராளுமன்றத்தின் ஒரு பெண் சிங்கமாக கடிச்சித்து வரும் எங்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சார்பாகவும் எங்கள் துணை முதல்வர் இளைய தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தலைவர் வழியில் நாம் வெல்வோம் ஒன்றாக. இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர்களின் அறிமுகங்கள். அதே போன்று தூத்துக்குடி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள். அதே போன்று நம்முடைய ஸ்ரீவைகுண்டம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய இளைய தலைவர் ஊர்வசி அமிர்தராஜ். அதே போன்று நம்முடைய விளாத்தி குளத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வெற்றி வேட்பாளர் அண்ணன் GV மார்க்கண்டேயன் அவர்கள். அதே போன்று நம்முடைய ஒட்டப்பிடாரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் PM ராமஜெயம் அவர்கள். அதே போன்று கோவில்பட்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திரு K கருணாநிதி அவர்கள். எல்லா வெற்றி வேட்பாளர்களுக்கும் ஒரு ஆரவாரத்தோடு ஒரு கைத்தட்டலோடு நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்பொழுது நம் வெற்றி வேட்பாளர்கள் நம் தலைவர் ராகுல் காந்தியோடு ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்வார்கள். இப்பொழுது
நம் மத்தியில் நாம் ஆரவாரத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களின் உரை. ராகுல்ஜி, we request you to deliver a speech to the people of Thoothukudi. Radhakrishnan ji, Gangabalu ji, Senthil ji, Amirata Raj ji, Jagan Periyasamy ji, K. Perumala Swamy ji, Sahaya Raj ji, senior members of the Congress Party and DMK Alliance who are on the stage, my dear brothers and sisters, Vanakkam to everybody. I'd like to welcome you here. I'd like to start by offering condolences to those who died in the fire incident at the firework manufacturing unit yesterday. என் அன்பிற்குரிய நண்பர்களே, நேற்றைய தினம் சிவகாசியிலே நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்தி அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். In our constitution, India is defined as a union of states. India, that is Bharat, is a union of states. That is what is written in the constitution. நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் நம்முடைய இந்திய திருநாட்டை மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று வரையறுத்திருக்கிறது. The constitution accepts that each state has its language, its tradition, its history, and its own imagination. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனி வரலாறு உண்டு, ஒரு தனி பண்பாடு உண்டு, அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஆசைகளும் அபிலாசைகளும் உண்டு என்பதை நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் முழுமையாக அங்கீகரிக்கின்றது. And according to the constitution, all the states are equal and have equal rights in the union. நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் சமமானவை, அவைகள் அனைத்திற்குமே சம உரிமைகள் தான் உண்டு. The constitution mandates that the identity and the self-respect of each state and all the people of India should be maintained. நம்முடைய அரசியல் சாசன சட்டம் நம்முடைய மாநிலங்களுடைய சுயமரியாதையையும் அவர்களுடைய அடையாளங்களையும் முழுமையாக காப்பாற்றுவதை உறுதி பூண்டிருக்கிறது. The main fight taking place in this election is an ideological one. On one side, there is the Congress Party DMK alliance with Chief Minister Stalin, and on the other side, there is the AIDMK and the BJP. இந்த தேர்தல் முற்றிலுமாக ஒரு தத்துவார்த்தங்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். ஒரு புறம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஒரு அணி, அதற்கு எதிர்புறம் அதை எதிர்க்கின்ற மற்றொரு அணி. The RSS is essentially anti-Dravidian, anti-Tamil organization. இந்த இரண்டு அணிகளும் அந்த கொள்கைகளை மட்டுமே, அவர்கள் சார்ந்திருக்கின்ற கொள்கைகளை மட்டுமே வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன. They believe that India should be one people, one culture, one religion, one language. அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். They believe that all histories should bow in front of their history. அவர்களை பொறுத்தவரை இந்த அத்தனை மாநிலங்களுடைய வரலாறும் அவர்களுக்கு முன்னால் சரணடைய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். All languages should bow in front of their language. இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மொழிகளும் அவர்கள் சொல்லுகிற மொழிக்கு முன்னால் மண்டியிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். And all traditions
should bow in front of their tradition. இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து கலாச்சாரங்களும் பண்பாடும் அவர்கள் சொல்லுகின்ற கலாச்சாரத்தின் முன்பு மண்டியிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். The AIDMK party has had a tremendous tradition in Tamil Nadu. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த காலத்திலே ஒரு பெரிய வரலாறு உண்டு. And there is no doubt that it has served the people of Tamil Nadu. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் தமிழக மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறது என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. It had great leaders who defended the idea of the Tamil people. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியா என்கிற தத்துவத்தையும் தமிழகத்தையும் பிரதிபலித்த மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். But that AIDMK does not exist anymore. ஆனால் அந்த அதிமுக இப்பொழுது இல்லை. It is dead and finished. அந்த அதிமுக இறந்து போனது, அதன் வரலாறு முடிந்து போனது. The new AIDMK is a hollow shell and the BJP wants to use it to enter Tamil Nadu. இப்பொழுது இருக்கின்ற புதிய அதிமுக உள்ளே ஒன்றுமே இல்லாத உள்ளீடற்ற வெற்றுக்கூடு. அதை வைத்துக்கொண்டு பாஜக தமிழகத்திலே புகுவதற்கான முயற்சிகளை That மேற்கொள்ளும். is the entire plan. அதுதான் அவர்களுடைய முழுமையான திட்டம். They have compromised the leadership of the AIDMK because of corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மத்தியிலே மலிந்திருக்கின்ற ஊழலின் காரணமாக அவர்கள் டெல்லியிலே இருக்கின்ற பாஜக தலைவர்கள் முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். There are many dedicated AIDMK workers. நாட்டிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பல்லாயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள். There might even be leaders in the AIDMK who are dedicated to the idea of the AIDMK. சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அங்கே தங்களுடைய லட்சியங்களுக்காக மனதிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கலாம். But they do not control the party. ஆனால் அந்த கட்சி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. The people who control the party are fully controlled by Mr. Amit Shah and Mr. Narendra Modi. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. Please look at what has happened recently in Bihar. தற்போது மிக சமீபத்திலே பீகாரில் என்ன நடந்தது என்று பாருங்கள். The chief minister of Bihar has been removed and a BJP man has been placed there. பீகாரிலே முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் நீக்கப்பட்டு அந்த இடத்திலே பாஜகவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக அமர்த்தியுள்ளார்கள். Why? Because the chief minister of Bihar is compromised. ஏன்? அங்கே இருக்கின்ற முதலமைச்சராக இருந்தவர் அவர்களிடம் சரணடைந்து அவரிடம் சமரசம் செய்து கொண்டார். He did not say a word and he silently went to the Rajya Sabha. அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாமல் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பீகார் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தவர். Because his past deeds have allowed the BJP to control him completely. அவருடைய கடந்த கால வாழ்க்கையும் வரலாறும் பாஜகவினுடைய ஆணையை விட்டு மீறுவதற்கான சூழ்நிலையை அவருக்கு தரவில்லை. And that is what they want to do here in Tamil Nadu. அதைத்தான் தமிழ்நாட்டிலும் செய்ய நினைக்கிறார்கள். They want to have a government which they fully control. அவர்கள் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அரசை தமிழ்நாட்டிலே கொண்டு வர நினைக்கிறார்கள். They want a chief minister who does exactly what they say. இங்கே தாங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதற்கான ஒரு முதலமைச்சரை இங்கே பணியமர்த்த ஆசைப்படுகிறார்கள். And that is something that we are never going to allow them to do. அதை காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் அனுமதிக்காது. அது நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். No matter what dream they have, they will never ever control the government or the people of Tamil Nadu. அவர்களுக்கு எந்த கனவு இருந்தாலும் சரி, எந்த ஆசைகள் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர காங்கிரஸ் கட்சியும் நாங்களும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். If you look at Mr. Narendra Modi and you look at his behavior, you will see that Narendra Modi is fully controlled by Donald Trump. இங்கே நடக்கின்ற பாஜக அரசையும் நம்முடைய பிரதமரையும் உற்று பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரியும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்ட்ரோல் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். He is
signed the US India deal, which essentially sold Indian agriculture, Indian industry, Indian data, and Indian energy security. இன்று அமெரிக்காவோடு நாம் செய்து கொண்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்முடைய விவசாயத்தை, நம்முடைய தொழிலை, நம்மிடம் இருக்கிற தரவுகளை, நம்மிடம் இருக்கின்ற சிறு குறு தொழிலினுடைய முன்னேற்றங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடகு வைப்பதற்காக எழுதி தரப்பட்ட ஒப்பந்தம்தான் மோடி அவர்கள் ட்ரம்போடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தக ஒப்பந்தம். In fact, Donald Trump openly says that when I call the Prime Minister of India, he picks up the phone and he calls me sir. ட்ரம்ப், அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்கிற ட்ரம்ப் பகிரங்கமாக சொல்லுகிறார், நான் எப்பொழுதெல்லாம் தொலைபேசி எடுத்து மோடியை அழைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் மோடி உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு என்னிடம் பேசுகிறார். You imagine the Prime Minister of India calling Donald Trump sir. இது கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர் அமெரிக்க குடியரசுத் தலைவரை சார் என்று அழைப்பது என்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். If Donald Trump tells Mr. Modi jump, Mr. Modi will jump. டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து குதியுங்கள் என்று சொன்னால் உடனே நம்முடைய பிரதமர் குதிப்பார். Before the war in Iran, suddenly Narendra Modi was told go to Israel. He just took the plane, went to Israel and came back. நம்முடைய ஈரான் யுத்தம் வருவதற்கு முன்னால் ட்ரம்ப் மோடியை பார்த்து இஸ்ரேலுக்கு போங்கள், அங்கே போய் அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்தியுங்கள் என்று ஆணையிட்டார். உடனே நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கின்ற பிரதமரை The பார்த்தார். reason is simple. Epstein files and Mr. Adani. அதற்கு என்ன காரணம்? எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லக்கூடிய பல ரகசிய நடவடிக்கைகள் அடங்கிய ஆவணங்களும் அதானி அவர்களுக்கு இருக்கின்ற வியாபார நலனும் தான் அதற்கு பின்னாலே இருக்கின்ற காரணங்கள். And that is exactly what Narendra Modi wants the Chief Minister of Tamil Nadu to do. நரேந்திர மோடி எப்படி ட்ரம்பிடம் நடந்து கொள்கிறாரோ அதை போல தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். When he calls up the Chief Minister of Tamil Nadu, he wants to hear sir. அவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்தால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Problem is, Mr. Stalin will never ever call Narendra Modi sir. இதில் என்ன முக்கியமான கருத்து என்னவென்றால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு நாளும் எழுந்து நின்று அவரை சார் என்று அழைக்க மாட்டார் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. And so he wants a AIDMK Chief Minister who picks up the phone and says, yes sir, what can I do for you? அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சரை போல போனை எடுத்துக்கொண்டு சார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார். The other thing that Tamil Nadu has done is shown the way to India for social development. இது முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி என்ன என்பதை தமிழ்நாடு தான் சுட்டிக்காட்டி இருக்கிறது. How to develop, how to progress a state while respecting all communities, all castes, all traditions. ஒட்டுமொத்தமான அனைத்து சமூகத்தினரையும் எல்லா சாதியினரையும் எப்படி முன்னேற்றுவது என்பதை தமிழ் சமுதாயம் இந்திய திருநாட்டுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறது. And this has been a tradition in Tamil Nadu. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, இதுதான் தமிழ்நாட்டின் கலாச்சாரம். And we are going to continue this tradition in Tamil Nadu. நாங்கள் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டத்தையும் பேணி பாதுகாப்போம். After all, it was Kamraj ji who put the foundation of social development in this state. இந்த அருமையான சமூக நீதி தத்துவத்திற்கு அடிப்படை அமைத்தவர் நம் நெஞ்சில் நிறைந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். He built the foundation of a public education system, the best public education system. அவர்தான் மாநிலத்தினுடைய பொது கல்வி திட்டத்திற்கான அடிப்படையை முதலில் அவர் ஏற்பாடு செய்து
இந்த மாநிலம் கல்வியில் சிறந்த மாநிலமாக வளர்வதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்து தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். And he conceptualized the midday meal scheme, which is a really powerful development tool. அவர்தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு மதிய உணவு அளிக்கின்ற திட்டத்தை தமிழகத்திலே முதலாக அறிமுகப்படுத்தி இந்தியாவிற்கே வழிகாட்டிய மாபெரும் தலைவர் காமராஜர். In the same way, when we were in government at the center, we pioneered Mahatma Gandhi Manrega, which has been destroyed by the BJP. இதை தத்துவத்தை தான் உள்வாங்கித்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்தை நாம் அறிமுகம் செய்தோம். So our alliance knows how to look after the poorest of the poor in the state. எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற அடிமட்டத்தில் வாழ்கின்ற ஏழைகளுக்கு எப்படி உதவிகள் செய்வது, எப்படி அவர்களை முன்னேற்றுவது என்பது எங்களுக்கு இயற்கையாகவே எங்களுக்கு தெரிந்த ஒன்று. And we are going to deepen the foundation of social justice in Tamil Nadu. நாங்கள் வரக்கூடிய காலங்களிலே சமூக நீதியினுடைய அடிப்படையை மேலும் ஆழமாகவும் அகலமாகவும் விரிவாக்கம் செய்ய எண்ணுகிறோம். The first step is to give every woman 2,000 rupees a month in her bank account. முதல் அடிப்படையிலே வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை இந்த அரசு வந்தவுடனே அதை நிறைவேற்றி கொடுக்கும். And to ensure that every woman who buys property for the first time gets to register her property for free. தமிழகத்திலே முதல் முறையாக சொத்து வாங்குகின்ற பெண்களுக்கு அவர்களுக்கு பத்திர பதிவு கட்டணம் முழுமையாக இலவச தள்ளுபடி செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். For landless farmers, we are going to give 6,000 rupees every year. நிலமற்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். And senior citizens and differently able people will get 2,000 rupees every month into their bank account to support them. மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். 2,500 rupees a month for food security to support families so that they have enough to eat. எல்லா ஏழை குடும்பங்களுக்கும் உணவு பாதுகாப்புக்காக மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். And we also guarantee that we will fill all government vacancies within 300 days. வரக்கூடிய நாட்களிலே அரசாங்க காலி பணியிடங்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அத்தனை பணியிடங்களிலேயும் வேலை இல்லாதவர்களை பணியமர்த்துவோம் என்கிற உறுதியையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். You know that I have a deep relationship with the people of this state. உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவும் அன்பும் எவ்வளவு ஆழமானது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். You can ask anybody in Tamil Nadu who is the one person who's not born in Tamil Nadu who will protect Tamil interests, and the answer will be Rahul Gandhi. தமிழ்நாட்டிலே இருக்கிற யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒருவர் ஆனால் தமிழனின் உரிமைக்காக தமிழனுடைய சுயமரியாதைக்காக தன்னை முழுமையாக ஒரு போர்வீரனாக போராடக்கூடியவர் இந்த ராகுல் காந்தி தான் என்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் சொல்வார்கள். And this is a relationship that started long back. You had love and affection for my grandmother, for my father, for me, for my sister. And this is a deeper relationship than a political relationship. இந்த உறவும் அன்பும் பிணைப்பும் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. அது எங்கள் அன்னை இந்திரா காந்தியினுடைய காலத்திலே ஏற்பட்டது. என் தந்தை ராஜீவ் காந்தியினுடைய காலத்திலே ஏற்பட்டது. என் மேலும் என் சகோதரியின் மேலும் நீங்கள் பொழிகின்ற அன்பையும் பாசத்தையும் பார்த்து நான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். So you must know that no matter what happens, I am your soldier in Delhi, and I will protect the interest of Tamil people, protect the language, Tamil language, and ensure that you are always having full representation in the country. எது என்ன நடந்தாலும் எங்கே எப்படி நடந்தாலும் ஒன்றை மட்டும் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள், டெல்லியிலே நான் உங்களுடைய போர் வீரன். தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழகத்திற்கும் எப்பொழுதாவது இடையூறு வந்தால் அதை முதலில் நின்று போரிட்டு பாதுகாக்கின்ற போர் வீரனாக நான் டெல்லியிலே இருப்பேன். I appreciate all of you coming here in the heat from far away.
I'd like to thank all of you for coming. இந்த கடுமையான வெப்பநிலையிலும் கொதிக்கின்ற வெயிலிலும் என்னை பார்ப்பதற்காக என் பேச்சை கேட்பதற்காக தேடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And I'd like to end by once again offering condolences to the family members of all the people who died in yesterday's fire. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் நேற்றைய தினம் சிவகாசி மண்ணிலே உயிர் நீத்த அந்த 23 பேருடைய நினைவுகளை என் நெஞ்சில் சுமந்தவனாக அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Nandri, Vanakkam. நன்றி. நம்முடைய சிறுவைகுண்டத்தில் இருக்கின்ற புகழ்பெற்ற கருப்பட்டி நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பல்மேரா சுகர் சார், பல்மேரா சுகர். Thank you. Oh, sir, you are the chief minister, sir. Yeah, God bless, sir. God bless. Sir, I'm taking leave. காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க சார். Sir, I got it. Thank you, sir. When are you coming? Hello. Airport is 1 minute. Airport is 1 minute. I'm not Delhi. உழைக்கும் கையே உயரும் கையே ஏழ கையே எளிய கையே